வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா, மீனாட்சி அம்மன் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றது தான். ஃபைல் நம்பர் 1, ஃபைல் நம்பர் 2, ஃபைல் நம்பர் 3. இந்த 3 நம்பரில் உங்களுக்கு எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணணுன்றத மீனாட்சியை மனசில் நினச்சிட்டு ஏதாவது ஒரு பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்குமான மீனாட்சி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் நம்ம 1 by 1 பார்க்கலாம். உங்களுடைய மெசேஜை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் மீனாட்சி தாயே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கும் தாராளமாக டைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான மீனாட்சி அம்மன் மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, வராகி எப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் கார்டாக இருக்கிறாங்களோ, ஸோ எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக இருக்கிறாங்களோ, அதே மாதிரி நீங்களும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபராக மாறணும். எதெல்லாம் உங்களை பயமுறுத்துதோ அதுல இருந்தெல்லாம் நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்கான முயற்சிகளை தைரியமா எடுப்பீங்க. இதற்கு நீங்க முழு சப்போர்ட்க்கு மீனாட்சி அம்மனையே நீங்க உங்களை காக்குற தெய்வமா எடுத்துக்கலாம் அப்படின்றதுதான் மீனாட்சி அம்மன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸா இருக்கு. நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான மீனாட்சி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, துர்காதேவி எப்படி வரக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு பலமிக்க ஒரு தெய்வ சக்தியா இருக்கிறாங்களோ, அதே மாதிரி நீங்களும் ஒரு பலமிக்க நபரா ஆகணும். நீங்க மீனாட்சி அம்மனை வழிபடுறீங்க, மீனாட்சி அம்மன் தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்ற போது, ஸோ அவங்க தான் துர்காதேவி சொரூபமும். அப்ப நீங்களும் பலம் வாய்ந்த ஒரு நபரா இருக்கணும். அப்படி இருக்கும் போது மட்டும்தான் நீங்க போகக்கூடிய பாதையில வரக்கூடிய ஆபத்துகளா இருக்கட்டும், தடைகளா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு ஓவர் கம் பண்ணி உங்களால வர முடியும். அப்போ நீங்க ஒரு பலமிக்க நபரா மாறணும், தைரியமான ஒரு நபரா மாறணும். மீனாட்சி அம்மனும் துர்காதேவியும் மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க உங்க வழிய மேற்கொள்ளணும் அப்படின்றதுதான் மீனாட்சி அம்மன் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான மீனாட்சி அம்மன் மெசேஜ் என்னன்றத பார்க்கலாம். எப்படி வெளிப்புற அழகுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி உள்புற அழகும் முக்கியம். எப்பெல்லாம் உங்களுடைய குணம் உள்புற அழகு பொய்யா மாறுதோ, வெளி வட்டாரத்துல பொய்யா ஆக்குறாங்களோ, அப்போ நீங்க திரிபுர சுந்தரி அம்மனை மனசுல வழிபடணும். அவங்கள வழிபடும் போது கண்டிப்பா உங்களுடைய உள்புற அழகும் மற்றவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகும். உங்களுடைய மனசை பார்த்து பழக ஆரம்பிப்பாங்க. மீனாட்சி அம்மன் மாதிரி நீங்க வெளிப்புறமும் அழகா இருக்க, திரிபுர சுந்தரி அம்மன் மாதிரி உள்புறமும் அழகா இருக்க, ரெண்டும் ஒரு சேர்ந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் கொண்டு வர்றதுக்கு நிச்சயமா உங்களுடைய உள்புற அழகையும் நீங்க மேற்கொள்ளணும், அதற்கான முயற்சிகளும் எடுக்கணும் அப்படின்றதுதான் மீனாட்சி அம்மன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸா இருக்கு.